चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 21/9/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ஃபரிஷ்தா என்றால் யாருக்கு ஒரு தந்தையை தவிர மற்ற ஆத்மாக்களுடன் எந்த ரிஷ்தாவும் அதாவது உறவும் இல்லை என்பதாகும். டீச்சர் சகோதரிகளுடன் ஆஹா நான் என்ற போதை இருக்கிறதா? அந்த நாள், அந்த ஜொலிப்பு மற்றும் பொலிவு நினைவில் வருகிறதா? அந்த போதையின் நாள் ஆன்மீகமாக இருந்தது. அந்த போதையின் நாள் நினைவில் வந்தவுடனேயே போதை ஏறிவிடுகிறது. இவ்வளவு போதை, இவ்வளவு குஷி ஸ்தூல கால்களும் சென்று கொண்டிருக்கும் போதே நிகழ்ச்சிக்காக நடனமாடாமல் இயற்கையாகவே நடனமாடுகின்றன. மனமும் ஆடுகிறது மற்றும் உடலும் இயற்கையாகவே ஆடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இயற்கையான நடனமோ நிரந்தரமாக இருக்க முடியும். கண்களால் பார்ப்பது, கைகள் அசைவது மற்றும் கால்கள் நடப்பது அனைத்தும் குஷியில் இயற்கையான நடனம் ஆடுகின்றன. அதை ஃபரிஷ்தாக்களின் நடனம் என்று கூறுவது. அந்த மாதிரி இயற்கையான நடனம் நடந்து கொண்டே இருக்கிறதா? ஃபரிஷ்தாக்களின் கால்கள் தரையில் படுவதில்லை என்று கூறுகிறார்கள். அதுபோல் ஃபரிஷ்தாவாக ஆகக்கூடிய ஆத்மாக்களும் இந்த உடல் அதாவது பூமியில் கால் வைப்பதில்லை. எப்படி அந்த பூமி மண்ணால் ஆனது, அதேபோல் இந்த உடலும் மண்தான் அல்லவா? அப்படி ஃபரிஷ்தாக்களின் கால்கள் பூமியில் இருப்பதில்லை. அதாவது ஃபரிஷ்தா ஆகக்கூடிய ஆத்மாக்களின் கால் அதாவது புத்தி இந்த உடல் என்ற பூமியில் இருப்பதில்லை. இதுதான் ஃபரிஷ்தா நிலையின் அடையாளமாகும். எவ்வளவு ஃபரிஷ்தா நிலையின் அருகில் சென்று கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு உடல் என்ற பூமியிலிருந்து கால்கள் தானாகவே மேலே செல்லும். ஒருவேளை மேலே இல்லாமல் பூமியில் இருக்கிறது என்றால் சுமை என்று புரிந்து கொள்ளுங்கள். சுமையுள்ள பொருள் மேலே இருக்க முடியாது. லேசான தன்மை இல்லை. சுமை இருக்கிறது என்றால் இந்த உடல் என்ற பூமி மேல் அடிக்கடி கால் வந்துவிடும். ஃபரிஷ்தாவாக அதாவது லேசாக ஆக மாட்டார்கள். ஃபரிஷ்தாக்களின் கால்கள் பூமியிலிருந்து இயல்பாகவே உயிரே இருக்கும். உயிரை வைப்பதில்லை. யார் லேசாக இருக்கிறாரோ அவரை பற்றி இவரோ காற்றில் பறந்து கொண்டே இருக்கிறார், நடப்பதில்லை, பறக்கிறார் என்று கூறுவார்கள். போல் ஃபரிஷ்தாக்களும் உயர்ந்த நிலையில் மேலே பறக்கிறார்கள். அந்த மாதிரி ஃபரிஷ்தாக்களின் அதே இயற்கையான நடனத்தை பார்ப்பதிலும் மேலும் செய்வதிலும் மகிழ்ச்சி வருகிறது. மகாரதி டீச்சர்கள் இந்த இயற்கையான ஃபரிஷ்தாக்களின் நடனத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்தான் அல்லவா? எதிரில் அமர்ந்திருக்கும் டீச்சர்களுடன் பாப்தாதா கேட்டபொழுது, பாபா மாயாவின் கையை வெட்டிவிடுங்கள் என்று யாரோ கூறினார். ஒருவேளை தந்தை மாயாவின் கையை வெட்டிவிட்டார் என்றால் யார் வெட்டினாரோ அவர் அடைவர். தந்தையோ அனைத்தையும் செய்ய முடியும். இதுவோ ஒரு நொடிக்கான கட்டளையாகும். ஆனால் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்களின் எதிர்காலம் எப்படி உருவாகும்? தந்தை அனைவருக்காகவும் செய்துவிடட்டுமா அல்லது உங்களுக்கு மட்டும் செய்ய வேண்டுமா? பின்போ இன்றைய உலகில் லஞ்சம் வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் இதுவும் அந்த பட்டியலில் வந்துவிடும். எனவே எப்படி நேபாளிலும் சின்ன குழந்தைகளின் கையில் கத்தியை கொடுக்கிறார்கள்? செய்வது அவர்கள்தான், ஆனால் கை குழந்தைகளுடையதை வைக்கிறார்கள். இந்த அளவு செய்ய முடியும், ஆனால் தைரியம் என்ற கையை நீங்கள் அவசியம் வைக்க வேண்டும். இந்த அளவு செய்ய வேண்டும் அல்லவா? முழு நாளில் எவ்வளவு நேரம் ஃபரிஷ்தா நிலையில் இருக்கிறோம் மற்றும் எவ்வளவு நேரம் ஃபரிஷ்தாக்களுக்கு பதிலாக மரண உலகத்தின் மனிதனாக இருக்கிறோம் என்ற இது டீச்சர்களின் தலைப்பு ஆகும். தெய்வீக பரிவாரத்தின் உறவுகளில் கூட ஃபரிஷ்தாக்கள் வருவதில்லை.
அவர்களோ எப்பொழுதுமே விலகி இருக்கிறார்கள். அனைத்து உறவுகளும் யாருடன் இருக்கிறது? ஒருவேளை யாரையாவது தோழியாக ஆக்கினீர்கள் என்றால் தந்தையிடமிருந்து அந்த தோழியின் உறவு குறைந்துவிடும். எந்த ஒரு உறவும் சகோதரியின், சகோதரனின் அல்லது வேறு ஏதாவது ஒரு உறவை ஏற்படுத்தினீர்கள் என்றால் அந்த ஒருவருடன், அதாவது பாபாவுடன் அவசியம் அந்த உறவு லேசாகிவிடும். ஏனென்றால் பகிரப்படுகிறது அல்லவா? இதயம் துண்டு துண்டாக ஆகிவிட்டது என்றால் உடைந்த இதயமாகிவிட்டது. உடைந்த இதயத்தை தந்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுவும் ஆழமான உறவுகளின் தத்துவமாகும். ஒருவரை தவிர வேறு யாருடனும் எந்த உறவும் இல்லை. தோழனின், தோழியின், சகோதரனின், சகோதரியின் எந்த உறவும் இல்லை. அப்படி இல்லை என்றால் அந்த உறவில் கூட ஆத்மாதான் நினைவு வரும். ஃபரிஷ்தா என்றால் யாருக்கு ஆத்மாக்களுடன் எந்த உறவும் இல்லையோ அவர்தான். அன்பை இணைத்து கொள்வது சுலபம், ஆனால் அதன்படி நடப்பது கடினமாகும். அப்படி நடப்பதில்தான் வரிசை எண் உருவாகிறது. இணைப்பதில் அப்படி ஆவதில்லை. அதன்படி நடப்பது சிலருக்கு தெரிகிறது, அனைவருக்கும் தெரிவதில்லை. அன்பை கடைபிடிப்பவர்களின் வரிசை மாறிக்கொண்டே இருக்கிறது. லட்சியம் ஒன்றாக இருக்கிறது, மேலும் லட்சணம் இன்னொன்றாக ஆகிவிடுகிறது. எனவே சிலர் அதன்படி நடக்கிறார்கள், சிலர் இணைக்க மட்டும் செய்கிறார்கள். பக்தர்களும் இணைக்கிறார்கள், ஆனால் அதன்படி நடக்க முடிவதில்லை. குழந்தைகள் அதன்படி நடக்கிறார்கள், ஆனால் அதிலேயும் வரிசை கிரமம் இருக்கிறது. கோடியில் சிலர் மற்றும் சிலரிலும் சிலர்தான் அப்படி நடக்க முடிகிறது. ஏதாவது ஒரு உறவில் கூட ஒருவேளை அந்த உறவின்படி நடந்து கொள்வதில் குறை இருக்கிறது. உதாரணமாக 75% சம்பந்தம் தந்தையோடு இருக்கிறது. சில நேரம் 25% வேறு யாருடைய துணையையோ எடுத்தீர்கள் என்றாலும் அதன்படி நடப்பவர்கள் பட்டியலில் வர முடியாது. அதன்படி நடப்பது என்றால் நடப்பது. இதுவும் ஆழமான விளைவுகள் ஆகும். எண்ணத்தில் கூட எந்த ஆத்மாவும் வரவேண்டாம். இதைத்தான் முழுமையாக அதன்படி நடப்பது என்று கூறுவது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மனதின், உடலின் அல்லது நெருக்கத்தினுடையதாக இருந்தாலும் எந்த ஒரு ஆத்மாவும் எண்ணத்தில் வரவேண்டாம். எண்ணத்தில் கூட ஏதாவது ஆத்மாவின் நினைவு வருகிறது என்றால் அந்த வினாடியின் கணக்கும் உருவாகிறது. அதனால்தான் 8 பேர்கள் பாஸ் ஆகிறார்கள். முக்கியமாக 8 பேரின் மகிமை இருக்கிறது. அப்படியானால் அவசியம் அந்த அளவு ஆழமான விளைவுகள் இருக்கும். மிக கடுமையான சோதனை ஆகும். அப்படி யாருடைய எண்ணத்தில் கூட யாரும் இல்லையோ அவரைத்தான் ஃபரிஷ்தா என்று கூறுவது. எந்த சூழ்நிலையிலும் நிர்பந்தத்திலும் இருக்க வேண்டாம். ஒரு வினாடிக்காக கூட எண்ணத்திலும் இருக்க வேண்டாம். நிர்பந்தமான சூழ்நிலையிலும் உறுதியாக இருந்தீர்கள் என்றால் ஃபரிஷ்தா என்று கூறலாம். உயர்ந்த லட்சியமாகும், ஆனால் இதில் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. சுலபம், ஆனால் பிராப்தி பல கோடி மடங்காகும். எது தந்தையின் உறவினால் பிராப்தி ஆகிறதோ அது அந்த நேரத்தில் நினைவில் இருப்பதில்லை, மறந்து விடுகிறார்கள். அதனால் வேறு யாரையாவது ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். பிராப்தி ஏதாவது குறைவா என்ன? கடினத்திலிருந்து சுலபமாக்கக்கூடிய தந்தைக்குத்தான் மகிமை இருக்கிறதே அன்றி வேறு எந்த ஆத்மாவிற்கும் அல்ல. எனவே கடினமான நேரத்தில் தந்தையின் ஆதரவை எடுக்க வேண்டுமே அன்றி எந்த ஆத்மாவின் ஆதரவையும் எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த நேரம் அந்த பிராப்தி மறந்து விடுகிறது. பலகீனமானவர் ஆகிவிடுகிறார்கள். எப்படி மூழ்கி கொண்டிருப்பவருக்கு ஒரு சிறு மரத்துண்டு கிடைத்துவிட்டது என்றால் அதன் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறார். அந்த நேரம் மிகவும் பிரச்சனையின் காரணமாக ஒரு சிறு மரத்துண்டு எதிரில் வந்தாலும் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அதிலிருந்தும் ஆதாரமற்றவர்களாகி விடுவோம் என்று இந்த நினைவில் இருப்பதில்லை. நல்லது. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।